அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை குறைக்க உதவும் வகையில் அரசு வழங்கும் சாரா உதவித்தொகை வரும் காலங்களில் அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு வகையான உதவிகளை வழங்கி வந்த போதிலும் பொதுமக்களின் கருத்துகளையும் கவலைகளையும் கருத்தில் கொண்ட பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். மக்களின் கவலைகளுக்கு செவி சாய்த்துள்ளோம். வரும் காலங்களில் அனைவருக்கும் சாராவை மேலும் அதிகரிப்போம் என்று நெகிரி செம்பிலான் தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற பகாத்தான் ஹரப்பான் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நிலைமைகள் அனுமதித்தால் எஸ்டிஆர் மற்றும் சாரா உள்ளிட்ட மக்களுக்கான உதவிகளை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மடானி அரசாங்கம் தொடர்ந்து மதிப்பீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரம் கருவூல பொதுச் செயலாளர் யோஹான் மமூட் மிரிக்கானுடன் விவாதிக்கப்பட்டதாகவும் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இது பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் டதஸ்ரீ அமீனுddin ஹாரூன் கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்ய 200 விழுக்காடு உழைப்பேன் என்று தெரிவித்துள்ளார். மாநில அரசின் கட்டுப்பாட்டை கூட்டணி வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொண்டால் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக பக்காத்தான் ஹரப்பான் தலைவரும் பிரதமருமான டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து அவர் இக்கருத்தை முன்வைத்துள்ளார். பக்காத்தான் ஹரப்பானின் லிங்கி வேட்பாளரான அமீனுddin தேர்தல் இயந்திரங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த அறிவிப்பு ஏற்கனவே பலமுறை வெளியிடப்பட்டு விட்டதால் இது புதியதல்ல என்று தெரிவித்தார். இந்த முறை பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர்கள் வலுவான போட்டியை வழங்கக்கூடியவர்கள் என்று கருதுவதால் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் நெகிரி செம்பிலான் தேர்தல் பிரச்சாரத்தின் எஞ்சிய காலத்தில் அரசியல் தாக்குதல்களையோ அல்லது அவதூறான கருத்துகளையோ குற்றச்சாட்டுகளையோ பக்காத்தான் ஹரப்பான் கட்சி பொருட்படுத்தாது என்றும் அதற்கு பதிலாக தனது தேர்தல் அறிக்கை மற்றும் கொள்கை திட்டங்களை மக்களுக்கு விளக்குவதில் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தாம் ஒரு டிஏபியின் கைப்பாவை என்ற குற்றச்சாட்டுகள் உட்பட தன் மீது தொடுக்கப்பட்ட பல்வேறு தாக்குதல்கள் எந்தவித ஆதாரமும் இல்லாத வெறும் அனுமானங்களே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த தாக்குதல்கள் தங்களை பாதிக்காது என்றும் மக்களுக்கு தாங்கள் என்ன வழங்குகிறோம் என்பது ஏற்கனவே தங்களின் தேர்தல் அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். கடந்த 15வது பொது தேர்தலில் பரிகாத்தான் நேஷனலின் கடந்த கால வெற்றிகளை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக தனது கட்சியை வலுப்படுத்துவதிலும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பிரச்சாரம் செய்வதிலும் கவனம் செலுத்துமாறு பெர்சாத்து தலைவர் மொஹிதீன் யாசினுக்கு பாஸ் கட்சி அறிவுறுத்தியுள்ளது. கடந்த பொது தேர்தலில் பாஸ் கட்சியின் தேர்தல் இயந்திரம் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மேற்கொண்ட கடின உழைப்பே ஒப்பீட்டளவில் புதியதான பெர்சாத்து கட்சிக்கு 30 நாடாளுமன்ற இடங்களை வெல்ல வழிவகுத்தது என்று பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குநர் சனூசினோர் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி உடனான பெர்சாத்துவின் ஒத்துழைப்பை தொடர்ந்து எழுப்புவதை விடுத்து தனது அரசியல் தாக்குதல்களை பக்காத்தான் ஹரப்பான் மீது திருப்ப வேண்டும் என்று சனூசி கேட்டுக்கொண்டார். மொஹிதீன் பக்காத்தான் ஹரப்பானை எதிர்த்து போராட விரும்புகிறாரா அல்லது எதிர்க்கட்சிகளை எதிர்த்து போராடுவதற்காக பக்காத்தான் ஹரப்பானின் ஒரு பினாமியாக செயல்படுகிறாரா என்று சனூசி கேள்வி எழுப்பினார். முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் துன் ரசாக் மகளான நூரியானா நஜ்வா நஜீப் தனது தந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு மனமுருகும் வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்து அவர் மேற்கொள்ள உள்ள இதய சிகிச்சை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துள்ளார். நேற்று தனது முகநூல் பதிவில் பல சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் நஜீப்பின் மன உறுதி, தாராள மனப்பான்மை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை தொடர்ந்து நிலைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிறந்த நாள் வாழ்த்துகள் போஸ்கு டாடி என்று பதிவிட்டுள்ளார். இதய சிகிச்சைக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் உங்கள் மன உறுதி நேர்மறையாகவே உள்ளது. உங்கள் இதயம் தாராளமானது, உங்கள் நம்பிக்கை அசைக்க முடியாதது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் எப்போதும் உங்கள் மிகப்பெரிய ஆதரவாளராக இருப்பேன். ஒரு நாள் நாம் மீண்டும் ஒன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கையை கைவிடாமல் ஒருவருக்கொருவர் உற்சாகம் அளித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் நஜீப்பின் உடல் நலம், பாதுகாப்பு மற்றும் மன வலிமைக்காக பிரார்த்தனை செய்த அவர், பிறந்த நாள் வாழ்த்துகள் டாடி, நாங்கள் உங்களை எப்போதும் நேசிக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த நஜீப் தனது முகநூல் பதிவில் பிறந்த நாள் வாழ்த்துகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். எனக்காக பிரார்த்தனை செய்ததற்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கும் நன்றி என்று அவர் பதிவிட்டுள்ளார். இன்னும் என்னை நினைவில் வைத்திருக்கும் மக்கள் இருப்பது என்னை மிகவும் நெகிழ செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஃபகுவார் தெருவில் உள்ள பினாங்கு மாநில அருங்காட்சியகம் 18 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக 9 ஆண்டுகளுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2017 மூடப்பட்ட இந்த அருங்காட்சியகம் இன்று முதல் பொதுமக்களுக்காக திறக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 31 வரை அனுமதி இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் தற்போது 15 கண்காட்சி அரங்குகள் உள்ளன. குவாகப்பாவில் கிடைத்த வரலாற்றுக்கு முந்தைய கண்டுபிடிப்புகள் முதல் சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் மாநிலத்தின் வளர்ச்சி வரையிலான பினாங்கின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உள்ளடக்கிய சுமார் 1200 கலை பொருட்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. இரண்டாம் உலகப் போரின் போது குண்டு வீச்சால் சேதமடைந்த கட்டிடத்தின் பகுதியின் எச்சங்களை காட்சிப்படுத்தும் ஒரு பிரிவும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த அருங்காட்சியகம் சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். ஆகஸ்ட் 31 பிறகு நுழைவு கட்டணம் பின்னர் அறிவிக்கப்படும். ஜூலை 20 கிள்ளானில் உள்ள புக்கிட் திங்கியில் ஒரு வங்கிக்கு முன்பாக பாதுகாப்பு வாகனத்தை கொள்ளையடிக்க முயன்றது மற்றும் துப்பாக்கியை திருடியது ஆகிய சம்பவங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் உள்ளூர் நபர் ஒருவரை காவல்துறை கைது செய்தது. 20 வயதுடைய அந்த சந்தேக நபர் நேற்று காலை சுமார் 11 மணி அளவில் ஷாலாமில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்தை ஏற்றிச் சென்ற பாதுகாப்பு வாகனத்தை கொள்ளையடிக்க முயன்றதாகவும் பின்னர் ஒரு பாதுகாப்பு ஊழியரிடமிருந்து துப்பாக்கியை பறித்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் அவர் தப்பிச் சென்றதாகவும் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் எம். குமார் கூறினார். சந்தேக நபர் மீது அனுமதி இல்லாமல் ஆயுதங்களை வைத்திருந்ததற்காக 1960 ஆண்டு ஆயுத சட்டத்தின் பிரிவு 8 ஏற்கனவே ஒரு குற்றம் இருந்தது தெரிய வந்துள்ளதாகவும் இன்று நீதிமன்ற காவலில் சம்பந்தப்பட்ட நபர் வைக்கப்படுவார் என்றும் எம். குமார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.